கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது: மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் செபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமா எங்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, அதை கேட்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, அதன்படி நடக்க எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், குறிப்பாய் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நாம் எல்லாரும் அறிந்தபடி இந்த மாதத்திலே பூக்கள் என்கிற தலைப்பின் கீழாய் அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய கிருபையினாலே நேற்றைக்கு முந்தின தினத்திலே உதிர்ந்த பூக்கள் என்று நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே சித்திரை வேலை செய்யப்பட்ட பூக்கள் என்று நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு பூவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய அந்த காரியத்தை தான் இந்த வசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அது துளிர்விட்டு பூ பூத்து. இங்கு சொல்லப்படுகிற பூக்கள் எந்த பூக்களாய் காணப்படுகிறது? அல்லது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு என்னவாய் இருக்கிறது? துளிர்த்த பூக்கள், துளிர்த்த பூக்கள். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அது துளிர்விட்டு பூ பூத்து என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தின் பகுதி நமக்கு நன்றாய் பரிச்சயமான வசன பகுதி தான். ஆரோனுடைய கோலும் மற்ற கோத்திரத்தாரனுடைய கோலையும் தேவனானவர் சாட்சியின் பெட்டிக்குள்ளாய் வைக்க சொல்லுகிறார். அதை வைத்து அவர் மறுநாளிலே வந்து அதை எடுத்து பாருங்கள், யாருடைய கோல் துளிர்த்திருக்கிறதோ அவர்கள் தான் ஆசாரியர் குடும்பத்தார், அவர்கள் தான் தேவனுடைய பணிகளை செய்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். அப்படி அங்கு அவரவர்கள் கோத்திரத்தின்படி அங்கு 12 கோல்கள் அந்த பெட்டியின் உள்ளாய் வைக்கப்படுகிறது. மறுநாளிலே, அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, மறுநாளே மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்து லேவியின் குடும்பத்தாரின் கோல் துளிர்த்திருக்கிறதை கண்டு அவன் வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாய் சொல்லுகிறான், இவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த பகுதி நமக்கு நன்றாய் பரிச்சயமான பகுதி தான். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அங்கு இருக்கிற கோல் எப்படிப்பட்டதாய் இருந்தது? அது துளிர்த்து பூக்களை உடையதாய் காணப்பட்டது. அப்ப துளிர் விடுகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிகிறீர்கள். துளிர் விடுகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு வசந்த காலத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அது ஒரு வசந்த காலத்தின் நாட்களை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வசந்த காலம் என்பது என்ன? குளிர்காலத்திற்கும் வெயில் காலத்திற்கும் நடுவே இருக்கிற பகுதி தான் இந்த வசந்த காலங்களாய் காணப்படுகிறது. இரண்டாவது, இந்த வசந்த காலங்களிலே பகல் நேரங்கள் அதிகமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
மூன்றாவதாக, இந்த வசந்த காலங்கள் பார்ப்பதற்கு நன்றாய் அழகாய் இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த வசந்த காலங்கள் தான் பூ பூப்பதற்கு ஏற்ற காலங்களாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அது துளிர் விடுகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு வசந்த காலம். அப்ப அந்த வசந்த காலத்துல அது துளிர் விடுகிறது என்றால், எந்த சூழ்நிலையிலிருந்து அது வசந்த காலமாய் மாறுகிறதாம், எந்த சூழ்நிலையிலிருந்து அது துளிர் விடுகிறதாய் காணப்படுகிறதா? ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53:2 சொல்லுகிறது, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். இந்த வசந்த காலம் அல்லது துளிர் விடுகிற அனுபவம் எந்த சூழ்நிலையிலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது? எந்த சூழ்நிலையிலிருந்து அது துளிர் விடுகிறதாய் காணப்படுகிறதா? வறண்ட சூழ்நிலையிலிருந்து, வறண்ட காலத்திலிருந்து இது ஒரு வசந்த காலமாய் மாறுகிறது. குளிர்காலம் என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு நல்ல குளிர்ந்த நேரம், நல்ல வெயில் காலத்தை தவிர நல்ல குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா குளிர்காலத்துல காணப்படுகிற சூழ்நிலை என்னவென்றால், மரங்களில் இருக்கிற இலைகள் உதிர்ந்து போகும், மரங்களுடைய அழகின் வடிவங்கள் உருகுலைந்து போகும். குறிப்பாய் குளிர் தேசங்களிலே, நீங்க ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதிகளிலே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேஷ் அந்த பகுதிகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நேபாள் பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா, மரங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல வெறும் குச்சிகள் மட்டும்தான் அங்க நிற்கிறத நீங்க பார்க்க முடியும். அங்கும் இங்கும் சில இடங்கள்ல மாத்திரம்தான் மரங்களிலே கிளைகள் இருக்கும், அதுல சில இலைகள் காணப்படும். ஆனா அதுல பூக்களோ பழங்களோ ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த வறண்ட காலம் அல்லது இந்த குளிர்காலம் இதை காட்டுது, பலன்கள் அற்று போன காலத்தை காட்டுகிறது. அந்த நாட்கள் நீங்க மரத்தின் அண்டையில போய் கூட நீங்க பாதுகாப்பாய் நிற்க முடியாது. அந்த நாட்கள் எதற்கும் ஒதுவாத காலமாய் காணப்படுகிறது. அது உதிர்ந்து போன காலத்தை காணப்படுகிறது. அந்த உதிர்ந்து போனதும் கனிகளற்று போனதும் எதற்கும் பயனற்று போன அந்த மரம் இந்த வசந்த காலம் வரும்போது என்ன செய்யுமா? அது துளிர்வடைகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க துளிர்க்கிற அனுபவம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வறண்டு போன சூழ்நிலைகளை கர்த்தர் மீண்டும் துளிர்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாமல் இருந்த எல்லா கிருபைகளை இழந்து போய், இருந்த எல்லா வரங்களை இழந்து போய், இருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போய், இருந்த சமாதானத்தை இழந்து போய், இருந்த அழகின் வடிவங்கள் ரூபங்கள் எல்லாம் உருகுலைந்து போன காலத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் மீண்டும் விசுவாசத்தை கொடுத்து, மீண்டும் நம்பிக்கை கொடுத்து, கர்த்தர் புதிய கிருபையினால் நிரப்புகிறார், புதிய வரங்களினால் நிரப்புகிறார். மீண்டும் நாம் செழித்தோங்கும்படி செய்கிறது தான் இந்த துளிர்த்த காலமாயிருக்கிறது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது விடியற் காலம் வெளுக்கிறது போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. இதை கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்முடைய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு வறண்ட நிலத்தை போல இருக்கா? எல்லாருக்கும் முன்பாக நல்ல குளிர்ந்த அனுபவம், எல்லாருக்கும் முன்பாக வெயில் இல்லாத சூழ்நிலை. ஆனா அந்த குளிர்ந்த அனுபவமே உங்களுடைய இலைகளை உதிர பண்ண போயிருச்சா? அந்த குளிர்ந்த அனுபவமே உங்களை வெறும் கிளைகளாய் உருவிளைக்க பண்ணி போயிருச்சா? எதை நம்பி நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்கினீங்க, எதை நம்பி உங்கள் காரியங்களை ஆரம்பித்தீங்க, அந்த நம்பிக்கையே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை உருகுலைந்து போவதற்கும், நம்பிக்கை இழந்து போவதற்கும், ஒன்றுக்கும் தகுதியற்றவன், ஒன்றுக்கும் நன்மையற்றவன் என்று சொல்ல தருகிற அளவுக்கு அது உங்களை உருகுலைய பண்ணியிருக்கிறா, வறண்ட சூழ்நிலைக்கு கொண்டு போயிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இந்த நாட்களை அவர் உங்களுக்கு துளிர் விடுகிற பூக்களின் நாட்களாய் மாற்றுகிறார். அவர் இந்த நாட்களை ஒரு வசந்தத்தின் காலமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உலகத்துல இப்படியா சொல்லுவார்கள், வறண்ட பாலைவனம் என்ன, உலகத்திலே இருக்கிற
பெரிய பாலைவனம் என்ன என்று கேட்டோம்னா நமக்கு டக்குன்னு வருது சகாரா பாலைவனம் நம்ம சொல்லுவோம். அதுதான் இருக்கிறதுல பெருசு, அது ரொம்ப பெரிய பாலைவனம், ரொம்ப சூடா இருக்கு. ஆனா உலகத்தின் அளவின்படி அல்லது உலகத்துல அந்த ஸ்டடிஸ் படி எது பெரிய பாலைவனம் என்று சொல்லுகிறாருன்னா அண்டார்டிகா தான் பெரிய பாலைவனம் சொல்றாங்க. பாலைவனம் என்றால் என்னன்னா ஒரு கால சூழ்நிலை தான் அங்க இருக்கும். எப்படி பாலைவனம் நம்மளுக்கு தெரிஞ்ச சகாரா பாலைவனத்துல வெயில் நல்லா இருக்கு, அந்த நேரத்துல குளிர் நல்லா இருக்கும், ஆனா அங்க எதுவுமே வாழ தகுதி இல்லாம மரங்கள் இல்லாம ஒரே ஒரு மணல் என்கிற சூழ்நிலை காணப்படுதோ, அதே போல அண்டார்டிகால எந்த மரங்களும் வாழ முடியாது, எந்த ஒரு செடி கொடிகள் வளர முடியாது. அங்கு வெறும் பனியும் தண்ணீர் கட்டியாய் மாறின பனிகள் மாத்திரம்தான் இருக்கும். அதனால இன்னும் உலகத்துல என்ன சொல்லுகிறாருன்னா அண்டார்டிகா தான் இருக்கிறது உலகத்திலே பெரிய பாலைவனம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வறண்ட காலம் என்பது என்ன? அது ஒரு பாலைவனத்தின் ஜீவியம். எங்கு சுற்றி பார்த்தாலும் தப்பிக்க வழி கிடையாது, எங்கு சுற்றி பார்த்தாலும் அதுல இருந்து வெளியில வர வழி கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வறண்ட நிலத்தின் சூழ்நிலையிலிருந்து உங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் துளிர பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். உங்க நம்பிக்கையை நீங்க இழந்து போயிருக்கலாம், உங்கள் விசுவாசத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, எனக்காய் கிருபை பாராட்ட யாரும் இல்லை, எனக்கு இறங்க யாரும் இல்லை என்று சொல்லி அன்றைக்கு 38 வருடம் படுத்த படுக்கையிலே அந்த பெதோசா குளத்தின் அருகிலே படுத்து கிடந்த மனிதனை போல நீங்கள் முடங்கி போய் கிடக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த 38 வருடம் படுக்கையில் இருந்த மனுஷனை இயேசுவானவர் தேடி வந்தது போல அவர் உங்களிடத்திலே தேடி வருகிறார். உங்கள் வறண்ட நிலத்திலிருந்து கர்த்தர் மீண்டும் துளிர பண்ணுகிறார். மீண்டும் அவர் உங்களை பூக்க பண்ணுகிறார். மீண்டும் உங்களுக்கு வசந்த காலமாய் அது கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வசந்த காலம் எப்படியா இருக்கும்? அது உங்களுக்கு சுகந்த வாழ்வின் துளிர்க்கும் காலமாய் மாறுகிறது. அது மீண்டும் உங்களுக்கு சுகந்த வாழ்க்கையின் நாட்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரிந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சாட்சி, இக்கடூரில் நடந்த ஒரு சிறு சாட்சி. நான் ஊழியத்திற்காய் புதிய இடத்திற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். இந்த இடத்துலதான் நீங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி புதிய இடத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அந்த இடத்துக்கு அழைத்து போகும் பொழுது அங்க நாங்க போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு கான்டாக்ட்ல வந்திருந்தாங்க. அவங்க ஒரு பாஸ்டர் ஃபேமிலி, அவங்க நல்ல ஃபேமிலி கான்டாக்ட்ல வந்திருந்தாங்க. அந்த கான்டாக்டை நாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி நாங்க அடிக்கடி எப்பயாவது ஒருக்கா நாங்க பேசிக்குவோம். அவங்க ஊழியத்திற்காக எங்கள் டீம்களை வைத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க வரணும், நீங்க வந்து அங்க ஊழியம் செய்யணும், அங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தேவைன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. நிறைய காரியங்களை சொன்னாங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இல்ல நீங்க போகக்கூடாது, இது காலம் அல்ல, இந்த நாட்கள்ல நீங்க இங்கதான் இருக்கணும்னு சொன்னோம். அப்படி இருக்கிற நாட்களிலே நாங்க இருக்கிற சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்ட சூழ்நிலை. எல்லா பக்கத்திலும் நெருக்கம், எல்லா பக்கத்திலும் போராட்டம், ஊழியம் என்பது இல்லை, எல்லாமே முடங்கப்பட்டுருச்சு, எல்லாம் வறண்ட சூழ்நிலை. அங்க ஊழிய அழைப்பு வருது, ஆனா கர்த்தர் சொல்லிட்டார் நீங்க கிளம்பி போக கூடாது, நீங்க இங்கதான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் இங்கதான் இந்த இடத்துலதான் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லி கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க இருந்தோம். சில காலங்கள் போச்சு. சில காலங்கள் போனோன்னா திடீர்னு ஒரு நாள் அவர்கள் ஒரு காரியத்துக்காக எங்க இடத்துல நடந்த கிராஜுவேஷனுக்காக அவங்க திரும்பி அந்த பாஸ்டர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. வந்த பொழுது அவங்க இன்னொரு காரியத்திற்காக அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக அந்த ஊர் பகுதிக்கு வந்த போது அவங்க எங்களை சந்திக்கபடி ப்ரேயர் பண்றதுக்காக அல்லது அங்க வந்து தங்குறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து எங்களோட பேசி கொண்டிருந்தாங்க. சொன்னாங்க, நீங்க எத்தனை நாட்கள் கூப்பிடுறோம், நீங்க வர மாட்டேங்கணும். அப்ப நாங்க சொன்னோம், கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால நாங்க வர்றது கிடையாது, கர்த்தர் எப்ப சொல்றோம் கிளம்பி வர்றோம்னு சொல்லி இப்படி சொல்லி அவங்க 2 நாட்கள் அங்க தங்கியிருந்தார்கள். நல்லா உபசரித்தோம், சில நேரங்கள் ஜெபித்தோம், மற்ற அவர்களுடைய வெளிக்காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். கடைசியை கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு உட்காந்து நாங்க சொன்னோம், சரி எங்களுக்காக நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஃபேமிலிட்ட, பாஸ்டர்ட்டையும் பாஸ்டர் அம்மாட்டையும் உட்காந்து நாங்க போய் 2 பேரும் சொன்னோம். நானும் ஷைனியும் போய் சொன்னோம், எங்க சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எங்களுடைய போராட்டம் இப்படி இருக்கிறது, கடினமான பாதையில போய்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ஆனா கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறாரு, ஆனா எந்த விதத்திலும் கதவுகள் திறக்கப்படலை, நீங்க எங்களுக்காக செபிங்கன்னு சொல்லி சொன்னோம்.
ஏன்னா அவங்க 30 வருஷமாய் ஊழியம் செய்கிறவர்கள், குடும்பமாய் ஊழியம் செய்கிறவர்கள், நல்ல விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறோம். அப்ப அவங்ககிட்ட போய் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க எங்க கைகளை பிடித்தார்கள். கைகளை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் 5 நிமிஷம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருந்த அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கர்த்தர் என் மூலமாகவும் ஷைனி மூலமாய் பேச ஆரம்பித்தார். அங்கு ஜெபம் வைத்தது எங்களுக்காய் அவர்கள் ஜெபிக்க முடியாது. ஆனா கர்த்தர் அங்க வார்த்தையை பேச ஆரம்பித்த உடனே அவர்களை குறித்து ரகசியங்களையும் அவர்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையும் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அவர்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் போதுதான் அவர்கள் எவ்வளவு வறண்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள் என்பதை கர்த்தர் காண்பித்தார். வெளியில பார்க்க நல்ல ஜெபிக்கிறவர்கள் நல்லா இருந்தாங்க, நல்ல சாட்சியா இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ளாக அவர்களுக்குள்ளாய் ஒரு பெரிய வறட்சியின் பாதை காணப்படும். அப்படி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை அனுப்பின உடனே அங்க என்ன நடந்தது என்றால், அவர்கள் போய் ஒரே மாதத்துல அவர்கள் இருக்கிற ஊழிய ஸ்தலத்திற்கு கவர்மெண்டே வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அவங்க ஊழிய ஸ்தலத்தை வாங்கி 3-4 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒன்றுமே அவர்களால் செய்ய முடியல. ஒரு மலைப்பகுதியை வாங்கியிருந்தாங்க, ஒரு பாதை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஜெபிச்சு இந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த உடனே அந்த வறண்ட சூழ்நிலை துளிர்க்க ஆரம்பிச்ச உடனே கவர்மெண்டே வந்து சொல்லிச்சு, நாங்க இலவசமா உங்களுக்கு ரோடு போட்டு தரோம், உங்கள் மலைப்பகுதியை ஒரு நிலப்பகுதியா உங்களுக்கு மாத்தி தரோம்னு சொல்லி அந்த 2 ஹெக்டேர் இருக்கிற இடத்தை முழு ஏரியாவையும் கவர்மெண்டே கிளீன் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஊழிய ஸ்தலமாய் அவர்கள் கட்டடம் கட்டுற அளவுக்கு அந்த நிலத்தை சமதளமாய் மாற்றி கொடுத்தார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் வறண்ட சூழ்நிலையை துளிர்க்க பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம்னா, அவர் உங்க பார்வையில முடியாத காரியத்தையும் அவர் முடித்து வைக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த பாஸ்டரும் நினைச்சாங்க, நாங்க 3 வருஷம் ஆச்சு இந்த நிலத்தை வாங்கி இதை நாங்க வித்துடலான் இருக்கிறோம், இதை பாதியை நாங்க வித்துடலான் இருக்கிறோம், ஒண்ணுமே எங்களால செய்ய முடியல என்று சொன்னார்கள். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்ததோ அடுத்த ஒரே மாதத்திலே அரசாங்கமே வந்து இலவசமா எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வறட்சியான சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், இன்னும் நடக்கல என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவர் துளிர பண்ணுகிற தேவனா இருக்கிறபடினால், உங்கள் சுக வாழ்வை திரும்ப அருள பண்ணுகிற தேவனா இருக்கிறபடினால் மீண்டும் அவர் பூக்கிற அனுபவத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு போகிறார். வறண்ட சூழ்நிலைகளில் துளிர்க்கிற அனுபவமாய் மாறுகிறது. அப்ப துளிர்க்கிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அது வசந்த காலத்தை காட்டுகிறது. சரி, இந்த துளிர்க்கிற அனுபவத்திலே கர்த்தர் பூக்க பண்ணுகிறார் என்றால் அங்கு என்ன நடக்கிறது? துளிர் விடுகிற பூக்கள் என்றால் அங்கு என்ன நடக்கும் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து நாம் செபிப்போம். முதலாவதாக, இந்த துளிர்க்கிற பூக்கள் ஆகிற வசந்த காலம் வந்துருச்சுன்னா அங்க என்ன நடக்கிறது? வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இந்த துளிர்க்கிற பூவின் அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அவர்கள் முதலாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரை தேவன் அடையாளம் கண்டு கொள்ளுகிறாரோ அவர்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார். துளிர்க்கிற பூவின் அனுபவம் முதலாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற அனுபவம். இது தெரிந்து கொள்ளப்படுகிற அனுபவம்னா என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்கிறார் என்றால் அது எதை காட்டுகிறது? வசனம் இப்படியே சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். தெரிந்து கொள்ளப்படுகிற அனுபவம் என்பது என்ன? அவரோ சேர்ந்து கொள்ளும்படி அனுமதி பெறுகிற அனுபவம். அவரும் நாம் ஒன்றாய் இணைகிற அனுபவத்தை காட்டுகிறது. வறண்ட சூழ்நிலை என்பது தனித்திருக்கிற அனுபவம். வறண்ட சூழ்நிலை என்பது அது ஒரு லோன்லினஸ், அது தனிமையாய் ஃபீல் பண்றது. எனக்கு யாரும் இல்லை,
என்னோடு கூட யாரும் இல்லைங்கிற அனுபவம் தான் வறண்ட சூழ்நிலை. ஆனா எப்ப துளிர்க்கிற அனுபவம் வருதோ, இந்த துளிர்க்கிற பூவின் அனுபவம் வருகிறதோ, அப்ப கர்த்தர் நம்மளோடு இணைத்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவனை தெரிந்து கொள்ளுகிறவரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அவனை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப முதலாவதாக இந்த துளிர்க்கிற பூவின் அனுபவம் என்பது என்ன? அது தனிமையின் அனுபவத்தை மாற்றி போடுகிறது. உங்களுடைய லோன்லினஸை எடுத்து போடுகிறது. இன்றைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மன அழுத்தம் என்கிற வார்த்தை அதிகமாய் காணப்படுகிறது. மன அழுத்தம் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு, ஏன் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு வயது முதிர்ந்தவர் வரைக்கும் மன அழுத்தத்துல காணப்படுகிறார். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்துச்சுன்னா தற்கொலைக்கு போகிறது. பெரியவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் தனிமையின் அனுபவத்தை உணர்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, உலகம் நம்மளை கைவிட்டிருந்தாலும், நம்மளோடு இருக்கிறவர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும், நாம் இன்றைக்கு தனித்தவர்களை போல தனித்த சூழ்நிலையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களாய் இருந்தாலும், கர்த்தர் நம்மளை அவர்களோடு சேர்த்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அவரோடு நம்மளை இணைத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப நாம் இனிமேல் தனிமையாய் இருப்பது இல்லை. தனிமையின் அனுபவம் இன்றோடு மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தனித்திருக்கும்படி மலைக்கு போனார். ஆனா உண்மையாகவே அங்க என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவானவரே சொல்றாரு, நான் ஒருபோதும் நான் தனிமையா என்னை இருந்ததில்லை. காரணம் என்னன்னா, பிதாவானவர் என்னோடு கூட இருந்தார். அப்ப அதே தேவன் நம்மளோடு இருக்கிறபடினால் இந்த முதலாவது இந்த துளிர்க்கிற பூவின் அனுபவம் என்ன செய்கிறது? உங்கள் தனிமையின் அனுபவத்தை மாற்றுகிறது. உள்குள்ளாய் லோன்லினஸ் இருக்கலாம். இந்த தனிமையின் அனுபவம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை சுத்தி என்னதான் நல்ல அனுபவங்கள் இருந்தாலும், உங்களை சுத்தி என்னதான் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்னதான் நன்மை நடந்தாலும் ஒரு பெருமையை நீங்க உணர்வீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க, அவர்களோடு சேர்ந்து நீங்களும் சிரிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா சடக்குன்னு அமைதியா. காரணம் என்னன்னா, அந்த வெறுமை சடக்குன்னு வெளியில வந்தோம். வெறுமை வந்த உடனே எல்லாத்தையும் மறந்து போய் அந்த வெறுமையத்தான் நம்ம நோக்கி சுத்தி எல்லாரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஜோக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அமைதியா, அல்லது நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், புதிய புதிய திட்டங்களா போடுவோம். திடீர்னு பார்த்தா அந்த திட்டங்கள்லாம், நான்லாம் இந்த திட்டத்தை செஞ்சு என்ன செய்ய போறேன், இந்த திட்டத்தை நடவித்து என்ன செய்ய போறேன், நிறைவேறணுமான்னு கூட தெரியாது. ஒரு லோன்லினஸ், ஒரு வெறுமை. இந்த வெறுமையின் அனுபவத்தை கர்த்தர் முதலாவது மாற்றுகிறார். அந்த தனிமையின் அனுபவத்தை கர்த்தர் முதலாவது மாற்றுகிறார். தனிமையாய் விடுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப அந்த ஐயோவின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அப்ப கர்த்தர் நம்மளோடு சேர்ந்து கொள்ளுகிறார், நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளும்படி கட்டளையிடுகிறார்னா, அப்ப நாம ரெண்டு பேரும் ஒன்னா மாறுறோம்னா என்ன நடக்கும்? அங்க தனிமையின் அனுபவம் மாறுதுன்னா என்ன நடக்குது? வசனம் சொல்லுகிறது, வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 48வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 1:48 இப்படி சொல்லுகிறது. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். இத தனிமையின் அனுபவம் மாறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை காண்கிறவராய் மாறுகிறார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவராய் மாறுகிறார். கர்த்தர் நம்மளுடைய தனிமையை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகாருடைய ஜீவியத்தை பாருங்க, அன்னாளுடைய ஜீவியத்தை பாருங்க, யாக்கோபினுடைய ஜீவியத்தை பாருங்க, யோசேப்பினுடைய ஜீவியத்தை பாருங்க. எல்லாருமே ஒரு காலத்துல தனிமையை தான் உணர்ந்தாங்க. ஆகாருக்கு உதவி செய்ய ஒரு மனிதர் கிடையாது. அவர் கற்பவதியா இருக்கும் போதும் சரி, புள்ளை வளர்ந்து வாலிபனாய் மாறின போதும் சரி, அவளுக்கு உதவி செய்ய ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா காண்கிற தேவன் அவளோடு கூட இருந்தார்.
அவளுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார், அவளுக்கு தேவையான நீரூற்றை கொடுத்தார், அவளுக்கு தேவையான அவள் சந்ததியை பெரிய ஜாதியாய் மாற்றினார். ஆகாருடைய அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனை சுற்றி கணவன் இருந்தான், குடும்பம் இருந்துச்சு, அவனை சுற்றி அவனுடைய எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. அவன் தேவாலயத்துக்கு வருகிறவளாய் காணப்பட்டான். ஆனாலும் அவளுக்குள்ளாய் ஒரு தனிமையின் அனுபவம், அவளுக்குள்ளாய் குழந்தை இல்லாதது நிமித்தமாய் அவளுக்குள்ளாய் ஒரு வெறுமையின் அனுபவம். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லுது, ஆகார் சொல்லு, அன்னாள் சொல்லுகிறார், கர்த்தரின் கொம்பை உயர்த்தினார். யோசேப்பை பாருங்க, அவனுக்கு தகப்பன் இருந்தாங்க, தாய் இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் இருந்தாலும் அவன் தனிமையாய் காணப்பட்டான், வெறுமையின் அனுபவம். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவன் தகப்பனையும் அவன் குடும்பத்தையும் அவன் சகோதரரையும் சகோதரிகளையும் அவனுடைய இளைய சகோதரன் எல்லாரையும் இணைச்சு எல்லாரோடு ஒன்றாய் வாசம் பண்ணும்படி கர்த்தர் பண்ணினார். இப்ப இந்த வசனம் சொல்லுது, அவர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார்னு என்ன அர்த்தம்? அவர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற அனுபவத்தை அவர் காண்கிறவராயிருக்கிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை அவர் காண்கிறவராயிருக்கிறார். நீங்கள் சாராளினால் துன்பப்படுத்தப்படுகிறீர்களோ, அல்லது அன்னாளை போல அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, அல்லது யோசேப்பை போல உங்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு குழியிலே எரியப்பட்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் 3 பேருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஒருத்தவனை பெரிய ஜாதியாகவும் ஒருவனுடைய கொம்பை உயர்த்தினதையும் ஒருவனை தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினது போல கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் உங்களை கண்டு உங்களுடைய வறண்ட சூழ்நிலையில் அவர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அவர் உங்களை தெரிந்தெடுத்து அவர் உங்களை காண்கிறவராய் இருந்து உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். அப்ப அங்க சேர்த்து கொண்டார்னா, அவர் உங்களை கண்டுட்டார்னா அங்க என்ன நடக்கும்? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாத்தான் வேலுக்கு அங்க அந்த வசனம் சொல்லுகிறது, நாத்தான் வேலுக்கு அங்க என்ன நடந்துச்சு? நாத்தான் வேல் தனிமையா அத்தி மரத்தின் கீழே நிக்கிறான். பிலிப்பு போய் கூப்பிட்டு வர்றான். பிலிப்பு போறதுக்கு முன்னாடி இயேசு அவனை கண்டுட்டாரு. இயேசு அவனை கண்ட உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அவன் இயேசு சொல்லுகிற அடுத்த வார்த்தை சொல்லுது, 50வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:50 சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே நீ விசுவாசித்தாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு ஒரு துளிர்த்த பூவாய் உங்களை மாற்றுகிறார்னா என்ன அர்த்தம்? பெரிதான காரியங்களை காண்கிறவர்களாய் உங்களை மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க கர்த்தரிடத்திலிருந்து இது பெற்றது பெரிய விஷயம் அல்ல. இதுவரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் பெரியதல்ல. இதுவரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் பெரிதல்ல. அதை காட்டிலும் பெரிதான அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை காட்டிலும் பெரிதான அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். 2வதாக, ஒன்னு பெரிதானவைகளை காண செய்கிறார். 2வது அந்த வார்த்தை சொல்லுது, அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, 51வது வசனம் சொல்லுது, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானங்கள் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வதாக, நாத்தான்வேலுடைய வாழ்க்கையில அவன் தனிமையை மாற்றி துளிர்க்கிற பூவா கர்த்தர் மாற்றினதுனால என்ன நடக்குது? அவன் கண்கள் திறக்கப்படுகிறான். அவன் வானங்கள் திறந்திருக்கிறதை பார்க்க. முதலாவது பெரிய காரியத்தை காண்பாய். அது எதை காட்டுன்னா, பூமியில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காட்டும். பூமியில கர்த்தர் உங்களையும் கொண்டோ உங்கள் கண்களுக்கு முன்பாய் செய்கிற அற்புத அடையாளங்களை காட்டுது. அது உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். ஆனா 2வது சொல்லுகிற வார்த்தை என்ன? வானங்கள் திறந்திருக்க. இந்த வானங்கள் திறந்திருக்கிற அனுபவம் என்பது என்ன? இந்த வானங்கள் திறந்திருக்கிற அனுபவத்தை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, வேதத்துல இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுக்கவர்கள். அப்ப யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான்.
கொடுத்த உடனே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை பெற்று இயேசு அப்படியே எழுந்திருக்கும் பொழுது அங்கு வானங்கள் திறக்கப்படுது. அந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன். இப்ப இதெல்லாம் எங்க நடக்குது? எல்லா போர் வீரர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, சதுசேயர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, புறஜாதியார் அங்க இருக்கிறாங்க, யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க, ஏன் ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானகனும் அங்க இருக்கிறான். எல்லாருக்கும் மத்தியில தான் புறா இறங்கி வருது. எல்லாருக்கும் நடுவுல தான், எல்லாருக்கும் முன்னாடிதான் வானங்கள் திறக்கப்படுது. வானங்கள் திறக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. ஆனா வேதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பின்னாட்கள யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசர்களோடு உட்கார்ந்து பேசும்போது சொல்லுகிறார், வானம் திறக்கப்பட்டுச்சு, அங்கிருந்து ஒரு சத்தம் இறங்கி வந்துச்சு. ஆனா எல்லாருக்கும் அது ஒரு இடிமுழக்கத்தின் சத்தத்தை போல இருந்தது. அங்கு இருந்து வந்த சத்தம் யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுவுக்கு மாத்திரமே கேட்டுச்சே தவிர, அவர்கள் காதுகள் மாத்திரமே திறக்கப்பட்டுச்சே தவிர, மற்ற யாருக்குமே அங்க காதுகள் திறக்கப்படும். மற்ற எல்லாருக்கும் வானத்திலிருந்து இடிமுழக்க சத்தம் தான் கேட்டுச்சு. வானத்திலிருந்து இடிமுழக்க சத்தம் தான், ஏதோ இடி இடிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகனுக்கு மாத்திரமே வெளிப்பட்டது. இதே காரியத்தை வேதத்துல அநேக இடத்துல நீங்க பார்க்கலாம். எலிசாவும் எலிசாவினுடைய வேலைக்காரன், அவனும் எலிசாவினுடைய கண்கள் திறந்திருக்கு. வேலைக்காரன் சொல்றான், நமக்கு முன்பா இவ்வளவு பெரிய படைகள் இருக்கிறாங்க, கலங்கி போயிருக்கிறான். அப்ப எலிசா ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே அவன் கண்களை திறங்க. உடனே அவன் ரதங்களை பார்க்கிறான், அக்கினிமயமான ரதங்களை பார்க்கிறான். மோசேயினுடைய நாட்கள் எடுத்துக்கோங்க, ஜனங்கள் மோசே தேவனோடு பேசுகிறதை கீழிருந்து அவர்கள் பார்க்கும் பொழுது அங்கு அக்கினி இறங்குகிறதும் இடிமுழக்கத்தின் சத்தத்தையும் அவர்கள் கேட்டார்கள். ஆனா மோசைக்கு மாத்திரம் தான் அந்த 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டதை மோசே கேட்டார். அப்ப இந்த வானங்கள் திறக்கப்படுகிற அனுபவம் என்பது என்ன? மற்றவர்களுக்கு கிடைக்காத பரலோகத்தின் ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மற்றவர்கள் அறிந்து கொள்ளாத காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். மற்றவர்களுக்கு இடிமுழக்கத்தை போல இருக்கிறவைகள் உங்களுக்கு அர்த்தமுள்ள வார்த்தைகளாய் வெளிப்படும். இதுதான் வானங்கள் திறக்கிற அனுபவம். அப்ப வானங்கள் திறக்கிற அனுபவம் என்பது என்ன? தேவனுடைய சத்தத்தை பிரத்யட்சமாய் கேட்கிறதும், பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறதும், தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிறதுமாய் இருக்கிறது. இது எப்ப நடக்கிறது? துளிர்க்கிற பூ நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது நம்மளை தெரிந்து கொள்ள பண்ணுகிறது. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது, நாத்தான்வேலுக்கு பெரிதான காரியங்களை காண்பித்த கர்த்தர், நாத்தான்வேலுக்கு வானங்கள் திறந்திருக்கும்படி காண செய்யும்படி செய்த கர்த்தர் நமக்கும் பெரிதான காரியத்தை செய்கிறார். வானங்கள் திறந்திருக்க பண்ணுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் துளிர்க்கிற பூவாய் நீர் மாற்றுகிறாங்க. என் வாழ்க்கை ஒரு வசந்த நாட்களாய் மாறுவதாக, என் கண்கள் திறக்கப்பட்டு வானங்கள் திறந்திருக்கிறதை நான் கேட்கிறவனாயும் பார்க்கிறவனாய் என்னை மாற்றுங்க என்று ஒப்புக்கொண்டுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை துளிர்த்த பூவாய் நம்மளை மாற்றுவார். நிச்சயமாகவே வானங்கள் திறந்திருக்கிறதை நான் கேட்பேன். இந்த வானங்கள் திறந்திருக்கிறதும் பெரிய காரியம் நடந்துச்சுன்னா அங்க என்ன அடையாளம் தெரியுமா? அங்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாரோ, யாருடைய கண்கள் திறக்கப்பட்டு வானங்கள் திறந்திருக்கிறத அவங்க பார்க்கிறாங்களோ, அவங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கு. எப்படி காயினுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டாரோ, அதே போல தேவனுடைய வானங்கள் திறந்திருக்கிறதை பார்க்கிறவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன அடையாளம்? வசனம் சொல்லுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 29-30 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, மோசே சாட்சியின் பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு.
இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு யாருடைய வாழ்க்கையில வானங்கள் திறந்திருக்கிற அனுபவத்தையும் பெரிய காரியத்தை காண்கிற அனுபவத்தை பெற்றுக்கலாங்களோ அவங்களுக்கு இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும். அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும். அவர்கள் மேக்கப் போட தேவையில்லை. மற்ற உலகத்தின் காரியங்களை அவர்கள் பூசிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க முகங்கள் பிரகாசிக்கும். காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு பேசினவர்களாயிருக்கும். அந்த வார்த்தை தெளிவா பேசி சொல்லுது பாருங்க. தன்னோடு அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறிந்திருந்தான். அறியாதவன் அவன் முகம் எதனால பிரகாசமாச்சு? அவன் வானங்கள் திறந்து கர்த்தரோடு பேசுகிறவனாயிருந்தான். பெரிய காரியத்தை காண்கிறவனாயிருந்தான். பெரிய காரியம் என்பது என்ன? அவன் தேவனுடைய நாமங்களை அறிந்தவனாயிருந்தான். இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. இதே காரியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டத்துல அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் வாழ்க்கையில செய்றார். அவன் முகம் தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்ததா. பாருங்க, யோசித்து பாருங்க. அவர்கள் யாருடைய வாழ்க்கையில வானங்கள், சேவானுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் மரிக்கும் போது சொல்றான், அவன் வானங்கள் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன். அப்ப இதுதான் நம்முடைய அடையாளம். நம்முடைய முகம் இருளடைஞ்சு போய் நம்மளுடைய முகம் மூர்க்கமாயிருக்கிறதும் காயினுடைய அடையாளம் நம்முடைய முகத்துல இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் நம்முடைய கண்கள் வானங்கள் திறந்திருக்கிறத நம்ம இன்னும் பார்க்கல. நம்முடைய பூக்கள் இன்னும் துளிர்க்கல. நாம இன்னும் வசந்த காலத்துக்குள்ள வரல. எல்லாம் வறண்ட நிலத்திலே நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் முகம் பிரகாசிக்கட்டும். என்னை காண்கிறவர்கள் உம்முடைய மகிமையை காணட்டும். என்னை காண்கிறவர்கள் உம்முடைய மகிமையை காணட்டும். தெய்வ சமூகத்துல வந்திருக்கணும். கர்த்தர் துளிர்க்க பூவை அருளுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். அதன் அடையாளமாய் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். இரண்டாவதாக, இந்த துளிர்க்கும் பூ என்ன செய்கிறதா காணப்படுகிறது? இந்த துளிர்க்கிற பூ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தால் அங்கே என்ன நடக்கிறதா வசனம் சொல்லுகிறது. அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு. இரண்டாவதாக, அந்த துளிர்த்த பூ என்ன செய்கிறது? அது நமக்கு ஒரு அடையாளமாய் மாறுகிறது. முதலாவது, அது நம்மளை கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாய் அது மாறுகிறது. அதனால் நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. நாம் பெரிய காரியங்களை காண்கிறவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மளை கர்த்தர் ஒரு அடையாளமாய் வைக்கிறார். யாருக்கு அடையாளமாய் நம்மளை மாற்றுகிறாராம்? யாருக்கு அடையாளமாய் இந்த துளிர்த்த பூ மாறுகிறதா? வசனம் சொல்லுது, கலகக்காரருக்கு விரோதமாக. கலகக்காரர்கள் என்றால் யார்? வேதம் அதற்கு சில அர்த்தங்களை கொடுக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த கலகக்காரர்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் கழுத்து கடின கழுத்தான். அவர்கள் வேதம் இன்னொரு வார்த்தையில சொல்லுகிறது, அவர்கள் கழுத்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். கழுத்து கடினமான கழுத்துனா என்ன அர்த்தம்னா, என்னதான் நீங்க அவங்ககிட்ட சொன்னாலும், கர்த்தரே இறங்கி வந்து தேவ வார்த்தையை சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நான் நினைக்கிறது தான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நீங்க என்னதான் அவர்களுக்கு நன்மையானதை சொன்னாலும் சரி, நன்மைக்கு அடுத்ததான மிகவும் பெரிதான காரியங்களை நீங்க சொன்னாலும் சரி, அவர்கள் அதை கேட்கவே மாட்டார். அதத்தான் இங்க வசனம் சொல்லுது, அவர்கள் கலக குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் கடின கழுத்துள்ளவர்களா இருக்கணும்.
எதற்கும் இசைந்து போக மாட்டாங்க. எதற்கும் அவங்க பேச்சு அவங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போற காரியமே இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி போற நேரங்களே அங்க இருக்காது. அதற்கு இடமே அங்க இருக்காது. அவர்கள் கடின கழுத்துடையவர். அவர்கள் வணங்கா கழுத்துடைய ஜனங்களாய் காணப்படுகிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா, நாகமானுடைய ஜீவியத்தை உங்களால் நீங்க பார்க்க முடியும். அதை விட அப்சலோமனுடைய ஜீவியம் இதற்கு ஏற்றதாய் காணும். அப்சலோமனுடைய ஜீவியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய தகப்பன் தாவீதா இருக்கிறான். அவன் ஒரு ராஜாவா இருக்கிறான். தாவீதினுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்சலோமுக்கு நல்லா தெரியும். தாவீதுக்கு விரோதமா எழும்பின சவுலுக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லா தெரியும். தாவீதுக்கு ஆத்ம சிநேகிதனாயிருந்த யோனத்தானு சவுலோடு சேர்ந்தபடியினால அந்த யோனத்தானுக்கு நடந்த காரியங்களையும் அப்சலோம் நன்றாய் அறிந்திருக்கிறார். தாவீதுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அப்சலோம் நல்லா அறிஞ்ச மனுஷன். ஏன்னா தாவீதினுடைய குமாரன். ஆனா அதே அப்சலோம் தான் வாசல்ல நின்னுட்டு அதுங்க வருகிற ஜனங்கிட்ட போயிட்டு காலையில போய் உட்கார்ந்துட்டு, நீ இந்த ராஜாட்ட போன உனக்கு நியாயம் கிடைக்காது, நீ இந்த மனுஷன்ட்ட போன உனக்கு நியாயம் கிடைக்காது, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு நியாயம் சொல்றேன், நான் உனக்கு நல்ல பதில் சொல்றேன்னு சொல்லி தன் தகப்பனுக்கு விரோதமா எழும்பினது மாத்திரமல்ல, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ராஜாவுக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறவனாயிருந்தான். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புகிறவனாயிருந்தான். அப்சலோம் வணங்கா கழுத்துள்ள மனுஷனாயிருந்தான். கடின கழுத்துள்ள மனுஷனாயிருந்தான். இதற்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் மரிச்சு போகும்போது அவன் தலை அந்த வேலியில மாட்டிக்கிச்சு. அந்த கருவான் மரத்துல மாட்டிக்கிட்டு அவன் தலையையும் சரீரத்தையும் இந்த கடின கழுத்து தான் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் தலையையும் சரீரத்தையும் பிடித்து கொண்டிருந்தது இந்த வணங்கா கழுத்து. இந்த கழுத்து தான். எந்த கடின கழுத்தை அவன் மேன்மையாய் பாராட்டினானோ, எந்த கடின கழுத்துக்கு அவன் இடம் கொடுத்தானோ, அதே கடின கழுத்து அவன் மரணத்துக்கும் ஏதுவாய் அது மாறினது. இதுதான் கலகக்காரர்கள். கலகக்காரர்கள்னா என்னன்னா, அவங்களுக்காக எதனாலும் அவங்க செய்வாங்க. அவங்களுக்காக யார் விழுந்தாலும் பரவாயில்ல, அவங்க நன்மைக்காய், அவங்க சுய லாபத்துக்காய் யார் நாசமாய் போனாலும் சரி, விழுந்து போனாலும் சரி, அதை குறித்து அவர்கள் கவலையே பட மாட்டாங்க. அதற்காய் ஒரு பெரிய பிரச்சனையே கொண்டு வந்து எல்லாத்தையும் தனக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கும். இது பேர் தான் கலகக்காரர். இரண்டாவதாக இந்த கலகக்காரர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, எசேக்கியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 2:3 சொல்லுகிறது, கலகக்காரர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இந்த புத்திரரிடத்திலே நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்கள் பிதாக்களுக்கும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். இரண்டாவதா இந்த கலகக்காரர்கள் என்பவர்கள் யார்? அவங்க இடும்பு பிடிக்கிறது மாத்திரமல்ல, தன் சுயலாபத்திற்காக எதையும் கலகம் பண்ணி சண்டை போட்டு எடுத்துக்கொள்ளுகிறவன் மாத்திரமல்ல, அவங்க கர்த்தருக்கே துரோகம் பண்ணுகிறவன். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுட்டு அவருக்கு விரோதமாய் பேசுகிறவன். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு, கர்த்தரிடத்திலிருந்து சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுட்டு அதே கர்த்தரை பழித்திருக்கிறவர், அதே கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நல்லா பேசுவாங்க. அடுத்து அவங்க வாயிலிருந்து புறப்படலாம் நெகட்டிவான காரியமா தான் இருக்கும். நெகட்டிவான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. அவங்க தேவனுக்கு துரோகம் செய்தவர்களா இருக்கிறது கர்த்தர் சொல்லுங்க. தேவனுக்கே அவர்கள் துரோகம் செய்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, கர்த்தர் செங்கடலை பிளந்தாரு, மாறாவின் தண்ணீரை ஒரு மரத்தை போட்டு மதுரமா மாத்தி கொடுத்தாரு, தூதர்களின் மன்னாவை இறக்குனார். ஆனாலும் எப்பெல்லாம் போராட்டம் வருதோ
அவங்க தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களா இருந்தார். இந்த கலகக்காரர்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் கூடையே இருந்து தங்களுக்கு தேவையான நன்மையான காரியத்துல செஞ்சுட்டு இன்னொரு இடத்துல நன்மை வருதுன்னா கர்த்தரை விட்டுட்டு ஓடி போவதற்கு அவர்கள் தயங்கவே மாட்டார். இவர்கள் எல்லாருமே கலகக்காரர். கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில யார் கடினமான கழுத்தை உடையவர்களா இருக்கிறாங்க? யார் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள்? உங்களுக்கு நன்மையான மனுஷர்களை போல வந்துட்டு, நல்லது செய்கிற மனுஷர்களை போல வந்துட்டு அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்களா? வேதத்துல ஒரு கூட்டத்தா இருக்கும். யோசுவாவின் நாட்கள்ல கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நியமனத்தை கொடுத்திருந்த, என்னன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட நீங்க யுத்தம் பண்ணி அவங்க ஜெயிக்கணும். நீங்க உங்களுக்குன்று நான் கொடுத்திருக்கிறதுதான் நீங்க ஜெயிக்கணும். ஆனா இத கேள்விப்பட்ட சத்ருவின் கூட்டத்தார் என்ன செய்யறாங்க? அவர்கள் பரதேசிய போல ட்ரெஸ் போட்டுட்டு தூரத்துல இருந்து வர்ற மாதிரி அப்பத்தை பூசணம் பிடிக்க வச்சுட்டு அவங்க யோசுவாவின் இடத்துல வந்து சொல்றாங்க, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம், நீர் எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணோம். அப்படி சமாதான உடன்படிக்கை பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசுவாவுக்கு தெரியுது இவர்கள் ஏமாற்றி துரோகம் செய்தவர். பின்னாட்கள்ல இவர்கள் நிமித்தமாய் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விழுந்த அடி மிகவும் பெரிதாய் காணப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில துரோகம் செய்கிற மனுஷர்கள் காணப்படுகிறார்களா? உங்களை சுற்றிலும் கடின கழுத்துள்ளவர்களா இருக்கிறாங்களா? நீங்க ஒரு ஆலோசனை சொல்லி டிசிஷன் சொல்லி அதெல்லாம் அவங்க கேட்கற கிடையாது. உங்களுக்கு என்னதான் பாதகமாய் வந்தாலும், உங்களுக்கு என்னதான் அது கஷ்டமாய் இருந்தாலும், தங்களுடைய லாபத்துக்காய் உங்களுடைய கால்களை இழுத்து விடுகிறவர்களாயும், உங்களை கீழே அமிழ்த்து போடுகிறவர்களாயும், உங்களை தூக்கி அமிழ்த்தி உங்களை வறண்ட சூழ்நிலையை வைத்திருக்கிறவர்களுமாய் இருக்கிறார்களா? அல்லது நம்பி போய் அவர்களை நம்பி இறங்கி இன்னைக்கு உங்களை துரோகம் செய்து உங்களை விட்டு விட்டார்கள். அந்த துரோகத்தின் நிமித்தமா இன்றைக்கு நீங்கள் படாத பாடுபடுகிறவர்களா இருக்கிறீர்களா? அவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்றுகிறார். இந்த கலகக்காரர்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. கலகக்காரர்களை குறித்து ஒரு முடிவு இருக்கு. வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு ஒரு முடிவு இருக்கு, நீதிமானுக்கு ஒரு முடிவு இருக்கு, பரதேசிக்கு ஒரு முடிவு இருக்கு. அதே போல கலகக்காரர்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. எசேக்கியேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கலகக்காரர்களுக்குரிய முடிவை குறித்து அந்த வசனம் சொல்லுது. என்னவா? கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன், அவர்களை தங்கள் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே பிரவேசிப்பது இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவங்க உங்களோட பிரயாணம் பண்றவங்க மாதிரிதான் தெரியும். அவங்க துரத்தப்பட்ட தேசத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டதை போலதான் இருக்கும். அவங்க உங்களோட தான் நடந்து எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கு திரும்புறது போலதான் இருக்கும். ஆனா அவர்கள் ஒருபோதும் உங்களோடு இணைந்து கொள்வது இல்லை. அவர்கள் ஒருபோதும் இஸ்ரவேல் தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை. என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கலாம், அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அந்த மனுஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், ஆனாலும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கிறாரே, இன்னும் அவங்க சமாதானமா இருக்கிறாங்களே, இன்னும் அவங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்களே, இன்னும் அவங்களுக்குத்தான ஆட்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கு, நான் ஏமாந்த எனக்கு இல்லையே, துரோகத்தை அனுபவிச்சு என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்களே, துரோகம் பண்ண அவனை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய முடிவு ஒருபோதும் பிரவேசிப்பது இல்லை. என்ன அர்த்தம்? அது 2 காரியத்தை காட்டு. ஒண்ணு, அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது. 2வது, அவர்கள் தேவனால் ஒதுக்கப்படுவார், தேவனால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார், தேவனால் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன் நான். இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல துளிர்க்கிற பூவாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார்.
உங்களுக்கு விரோதமாய் இன்றைக்கு கலகம் பண்ணுகிற எல்லாருக்கும் விரோதமாய் கர்த்தர் தம்முடைய ஜெய கொடியை ஏற்றுகிறவராயிருக்கிறார். அவர்கள் பார்வைக்கு நலமானதை செய்கிறவர்கள போல இருக்கலாம், பார்வைக்கு நல்ல வளர்கிறத போல இருக்கலாம். நீங்க புலம்பலாம், நீங்க தேவ சமூகத்துல சொல்லலாம், ஐயோ ஆண்டவரே அவர்கள் தான துரோகம் பண்ணாங்க. இதற்கு நல்ல உதாரணம் யூதாஸ் காரியத்தை பாருங்க. அவன் இயேசுவுக்கு விரோதமா துரோகம் பண்ணான். எப்படி துரோகம் பண்ணான்? எல்லாம் உலகத்தான் பார்வைக்கு அவனிடத்துல 30 வெள்ளிக்காசு இருக்கு. 30 வெள்ளிக்காசுனா ஒரு நாள் பணம், ஒரு நாள் சம்பளம், ஒரு வெள்ளிக்காசு. அந்த நாட்களில் 30 வெள்ளிக்காசுனா ஒரு மாச சம்பளம் இலவசமா அவனுக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, எல்லாருக்கும் முன்னாடி யாருமே இயேசுட்ட முத்தம் கொடுத்ததுக்காய் வசனம் சொல்லப்படல, யாருமே அவ்வளவு க்ளோஸா இயேசுட்ட போல. ஆனா யூதாஸ் காரியத்து பிரதான ஆசிரியருக்கு முன்பாக, போர் வீரருக்கு முன்பாக இயேசுவை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறான். எதை காட்டுது? அவன் சொல்றான், நான் ஆண்டவரோட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவனுடைய முடிவு என்னவா மாறிச்சு? இயேசு மரித்தார், உயிர் தெழுந்துட்டார். இயேசு சிதறி போனவங்களை சேர்த்துட்டார். ஆனா யூதாஸ் காரியத்தோட முடிவோ, அவன் வயிறு வீங்கி குடல் சரிந்து அவன் கீழே விழுந்து செத்து போனான். தூக்கு போட்டு கீழே விழுந்து செத்து போனான். அவன் தூக்கு போட்டதையும் யாரும் பார்க்கல, அவன் வயிறு வீங்கினதையும் யாரும் பார்க்கல, அவன் வயிறு வீங்கி குடல் சரிந்து போனதையும் பார்க்கல. எல்லாம் முடிந்து அவன் சரீரம் நாரின பின்பாகத்தான் யாருக்கும் அடையாளமாய் மாறினான். அதனோட முடிவு என்ன தெரியுமா? அவன் நிலம் ரத்த நிலமாய் மாறியது. அவன் நிலம் ரத்த நிலமாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கலங்கடிக்கிறவர்களுடைய சூழ்நிலையின் வாழ்க்கை, உங்களை கலங்கடிக்கிறவர்களுடைய முடிவை அவர்கள் யூதாஸ் காரியத்தின் முடிவாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர்கள் உள்ளே பிரவேசிப்பது இல்லை, அவர்கள் கலைகளாய் தூக்கி எறியப்படுகிறார்கள். அவர்கள் கைகளும் நிலங்களும் இரத்த நிலமாய் மாறுகிறது. இதுவே நம்முடைய அடையாளம், இதுவே நம்முடைய அடையாளம். கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துகிறார்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களா இருப்பீங்க, அவர்களோ அதில் பிரவேசிப்பது இல்லை. நீங்க மீண்டும் விழுந்தாலும் நீங்க எழுந்து வந்து நிற்பீங்க. இயேசுவோட இருந்த பேதுரு விழுந்து போனான். ஆனா அவன் கர்த்தரிடத்துல வந்து திரும்பி ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறினான். கர்த்தருக்காய் ஜனங்களை மேய்க்கிறவனாய் மாறினான். சிதறி போன எல்லாரும் கர்த்தருக்காய் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க மரணம் ரத்த சாட்சியாய் கர்த்தருக்காக மரிச்சாங்க. அவர்கள் முடிவு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற மாத்திரமல்ல, கர்த்தருக்காய் சாட்சியாய் மரித்தார்கள். ஆனா யூதாஸ் காரியத்துடைய முடிவு அகோரமா இருந்தது மாத்திரமல்ல, அவன் பரலோக ராஜ்யத்தை அளந்து போயிட்டான். அவனுடைய முடிவு அகோரமா இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இதுவே உங்களுடைய அடையாளம். இன்னைக்கு நீங்க போற பாதையில பொறுமையா ஓடுங்க. உங்களுக்கு முன்பாய் ஓடுகிற சத்துரு எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் சரி, எவ்வளவுதான் உங்களை தூஷித்தாலும் சரி, எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, எவ்வளவுதான் துரோகம் பண்ணாலும் சரி, நீங்க பொறுமையா போங்க, பொறுமையா ஓடிக்கொண்டிருங்க. காலம் அதை வெளிப்படுத்தும். ஒரு காலம் வரும், அறுவடையின் நாட்கள் வைக்கப்பட்டுள்ளது. களைகள் நெற்பைகளோடு வளரட்டும். அறுவடையின் நாட்களிலே கோதுமையின் மணிகள் பிரிக்கப்பட்டு களைகளோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிக்கப்படும். நாமோ களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவோம். இதுதான் கர்த்தருடைய அடையாளம். அப்ப துளிர்க்கிற பூ முதலாவது உங்களை தெரிந்து கொள்ள பண்ணும். இரண்டாவது, கலகக்காரர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்றுகிறார். கலகக்காரர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்றுகிறார். இதுதான் துளிர்க்கிற பூவின் அடையாளம். முதலாவது துளிர்க்கிற அனுபவம். வறண்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை வசந்த காலத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களை சுகவாழ்வு உங்களுக்கு திரும்புகிறார். இரண்டாவது, துளிர்க்கிற பூ உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது முதலாவது கர்த்தரோடு உங்களை சேர்க்க பண்ணுகிறது. உங்கள் முகம் பிரகாசிக்கிறது. நீங்க தேவ மகிமையினால் நிரப்பப்படுகிறீங்க. அடுத்ததாக
அது உங்களை அடையாளமாய் மாற்றுகிறது. இப்ப எல்லாரும் நம் கண்களை மூடுவோம். கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிற நாம் கண்களை மூடுவோம். கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணுகிறார். நீங்கள் துளிர்த்த பூக்களாய் மாறுகிறீர்கள். வசந்த காலமாய் உங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் வெயிலினால் வறண்டு போயிருக்கிறீர்களா? குளிரினால் வறண்டு போயிருக்கிறீர்களா? ஒரு மரம் குளிரிலே அடிக்கப்பட்டு உருவிழந்து தன் அழகை இழந்து போனது போல நீங்களும் அழகையும் உருவத்தையும் இழந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் தாளந்துகள் வரங்களை இழந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் முதலாவது உங்களை வசந்த காலமாய் மாற்றுகிறார். நீங்கள் பூக்கிற காலத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களை துளிர்த்த பூவாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதற்காக எல்லாரும் ஒப்புக்கொண்டு எல்லா எல்லா உணர்வுகளையும் மாறுவதாக கர்த்தர் இவர்களை பூக்கிற காலங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். இரண்டாவதாக பூக்கிற காலங்கள், துளிர்க்கிற காலங்கள் உங்களை கர்த்தரோடு சேர்த்துக் கொள்ளுகிறது. நீங்கள் தேவனுடைய பெரிய காரியங்களை காண்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். வானங்கள் திறந்திருக்கிறதை கர்த்தர் காணும்படி செய்ய போகிறார். அதற்காக ஒப்பு கொடுப்போமா? கண்களை கர்த்தர் திறப்பாராக. இனிமேல் நீங்கள் வானங்களை காண்கிறவர்களாய், வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறதை காண்கிறவர்களாய், பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை காண்கிறவர்களை கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அப்படி மாற்றி இதன் அடையாளமான முகங்கள் பிரகாசிக்கட்டும். உடைய பிள்ளைகளின் முகங்கள் பிரகாசிக்கட்டும். எல்லாருக்கும் முன்பாக உடைய பிள்ளைகள் முகத்திலே ஆண்டவரே தேவ மகிமை வெளிப்படட்டும். கர்த்தாவே, ஒரு சேவானை போல, மோசேயை போல உடைய பிள்ளைகளை நீர் மாற்றி இருக்காய். சோதரம் ஆண்டவரே, கடைசியாக துளிர்க்கிற பூ என்பது அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது போல பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா துரோகிகள், எல்லா கலகக்காரர்கள், எல்லா முறுமுறுக்கிறவர்களுக்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு நியாயம் தீர்ப்பீராக. உடைய பிள்ளைகளுக்காய் நீர் எழும்புவீராக. உடைய பிள்ளைகளை நீர் அடையாளமாய் நீர் மாற்றுகிறக்காய் சோதரம் ஆண்டவரே. அப்படி நீ சிறுக்காய் சோதரம் 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 சோதரம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் கர்த்தர் துளிர்க்கிற பூ என்கிற வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசுற கஷ்டோத்திரம். துளிர்க்கிறது வசந்த காலமாய் மாறுகிறது அல்லவா? அதே போல் உடைய பிள்ளைகள் வசந்த காலமாய் மாறுவார்களாக. எல்லா விதத்திலும் துளிர்க்கிற அனுபவங்கள் எல்லாம் முடங்கி போன, இல்லாமை போன ஆசீர்வாதங்கள் துளிர்க்கட்டும். ஆவியின் வரங்கள் துளிர்க்கட்டும். ஆவியின் கிருபைகள் துளிர்க்கட்டும். ஆவிக்குரிய ஜீவியங்கள் துளிர்க்கட்டும். கர்த்தருக்குள் துளிர்த்த பூக்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றியிருக்காய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் சுக வாழ்வு உடைய பிள்ளைகளுக்கு திரும்புவதாக. ஆண்டவரே, துளிர்த்த பூ உங்களோடு எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறது அல்லவா? அதன் நிமித்தமா எங்கள் முகங்கள் பிரகாசிக்கிறது அல்லவா? அதன்படி கர்த்தர் உடைய பிள்ளைகள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. அந்த அடையாளங்கள் உடைய பிள்ளைகளிடத்துல இருக்கட்டும். இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றியிருக்காய். சோதரம் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய் துளிர்த்த பூ ஆண்டவரே கலகக்காரனுக்கு அடையாளமாய் மாறுகிறது போல உடைய பிள்ளைகளை நீர் அடையாளமாய் மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், துரோகம் செய்தவர்கள், ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா வருத்தத்தை கொண்டவர்களுக்கு கர்த்தர் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து இவர்களை பிரவேசிக்கிறவர்களாய் அடையாளமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. அவர்கள் முடிவு ஒரு யூதாஸ் காரியத்தின் முடிவை போல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படின்னு சிறக்க நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ண மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.